கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பான சகோதரர்கள் அனைவருக்கும் கிறிஸ்தியேசுக்குள்ளான அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய பெரிதான கிருபையால் நாம் கடந்த வாரம் நம்ம ஆண்டவரை நினைவு கூறுதல் அனுசரித்து அந்த ஆசீர்வாத நாளை கடந்து இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவடைய உயிர்த்தெழுதலை காணும்படியாக நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். இந்த நாள் நாம் தேவனுடைய கிருபையினால் தேர்ந்தெடுத்த பாடத்தின் தலைப்பானது முதற் பலனானார் என்கின்ற பாடத்தின் அடிப்படையாக கொண்டு சற்று நேரம் தேவனுடைய வார்த்தையில் நாம் கேட்போம். இந்த பாடத்துக்கு ஆதார வசனமாக எபேசியர் 2 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம் ஆதாரமாக கொண்டு இந்த பாடத்தை நாம் பார்ப்போம். வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகின்ற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்கனவே கிறிஸ்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதன் நிமித்தமாக நீதிமான கருதப்பட்டு வருகின்றோம். நாம் தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே அப்படின்னு பார்க்குறப்ப தேவனுடைய குணத்தையும் அவருடைய தெய்வீக திட்டத்தையும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்கின்ற போது நாம் கிருபையிலும் சமாதானத்தையும் நாளுக்கு நாள் பெறுவோம். அப்பொழுது பார்க்கும்போது தேவனையும் கிறிஸ்தையும் அறிகின்ற அறிவினாலே நாம் கிருபையும் சமாதானம் எப்படி பெருக முடியும்னா அவரை குறிச்சுதான குணலட்சணங்களையும் அவரை குறிச்சுதான் தேவனுடைய தெய்வ திட்டத்தையும் நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் அவருடைய கிருபையிலையும் சமாதானத்தை பெருக முடியும் என்கின்றதான இந்த ஆசீர்வுடன் இந்த பாடத்தை நாம் கடந்து செல்லலாம். நாம் ஏற்கனவே பஸ்காவுக்கு முந்தின வாரம் ஒரு நாள் ஆவிக்குரிய மாநாட்டில் கலந்துரையாடல் செய்தியாக நாம் பார்த்தது ஆண்டவருடைய அனுபவங்கள் பார்க்குறப்போது கெத்செமனியில் இயேசு கிறிஸ்துவுடைய விசாரணை. இரண்டாவது பார்க்குறப்ப இரண்டாவது செய்தியை பார்க்குறப்ப அதாவது பிலாத்துக்குரிய விசாரணைன்னு பார்த்தோம். நம்ம சிலுவையில் இயேசுன்ற 3 விஷயம் பார்த்தோம். கெத்செமனி இயேசு மற்றும் விசாரணையில் இயேசு மற்றும் சிலுவையில் இயேசு பார்த்து அதன் தொடர்ந்து இப்போது நம்ம என்ன பார்க்கறோம்னா கல்வாரியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய காரியங்களை பார்த்து அதை தொடர்ந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் எந்த அளவுக்கு முக்கியம், அதனை சார்ந்து நம்முடைய உயிர்த்தெழுதல் எவ்வளவு முக்கியம் என்கிறதான இந்த ஒரு பாடத்தை நம்ம இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த பாடத்திற்கு ஆரம்பமாக 1 யோவானம் அதிகாரம் 19 அதிகாரம் 38, 39, 40 வசனங்களை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தேயு ஊரானம் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறப்ப கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கின்றார். அவர் மரித்த நிலைமையில் காணப்படுகின்ற போது அரிமத்து ஊரனாகிய நிக்கோதேமும் யோசேப்பும் சென்று பிலாத்துவிடம் அந்த சரீரத்தை கேட்டு அதை அடக்கம் செய்யக்கூடிய காரியத்துக்கு அவங்க ஈடுபடான்னு பார்க்குறாங்க. இப்போ அந்த யோசேப்பு மற்றும் நிக்கோதேமு இவங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஏன்னா யோசேப்பு பார்க்குறப்ப அரிமத்து ஊரான நிக்கோதேமு பார்க்குறப்ப இவங்க எப்படின்னு பார்க்குறப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய அந்தரங்கமான சீசர்கள். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அப்போஸ்தலரும் சீசர்களும் இருந்தாங்க. இவங்களாம் எப்படின்னு பார்க்குறப்ப வெளிப்படையாக இயேசுக்கு சீசராக தன்னோட உண்மையிலே அன்பு வெளிப்படுத்தி காட்டினாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் பார்க்குறப்ப அப்படி இல்லை. யாருன்னா நிக்கோதேமும் யோசேப்பும் அப்படி இல்லை. இவங்க யாரும் பார்க்குறப்ப வெளிப்படையாக இயேசு கிறிஸ்துவோட சீசர் என்று தன்னை காண்பிக்காம அந்த அந்தரங்கத்தில் அதாவது தனிப்பட்ட முறையில் இயேசுக்கு சீசராக இருந்தாலும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இயேசுவோடைய அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த சரீரத்தை வாங்கி கல்லறை அடக்கம் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம நினைக்கல அதிகமான நேரம் ஆயிருக்கும் அப்படி நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா கல்வாரிக்கும் பிலாத்தோட அரண்மனைக்கும் சகோதரர் சொல்கிறப்போ தூரம் குறைவானதாக காணப்பட்டுச்சுன்றாரு. ஏன்னா பார்க்குறப்ப 3 மணிக்கு இயேசு மறிச்சிருக்காரு, 4 மணிக்குள்ளே அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அது 1 ஹவரில் பார்க்குறப்ப அதிகமான தூரமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க போய் பேசி அந்த உத்தரவை வாங்கிட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு நேரம் அதிகமாக காணப்பட்டிருக்கும். அப்போ நிக்கோதேமும் யோசேப்பும் பார்க்குறப்ப அந்த சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணுவதற்கு போதுமான நேரம் குறைவாக இருந்ததுனால நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சகோதரர் எழுத்து என்ன சொல்லுதுன்னா அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து கல்லெறியும் தொலைவில் தான்
அவர் அடக்கம் பண்ண கல்லறை காணப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம இரண்டாவது காரியமாக நம்ம வந்து பார்க்குறப்ப வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய கல்லறையை வந்து இப்பொழுது வந்து பார்க்குறப்ப வந்து அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்குறான்னு பார்க்குறப்ப வந்து பிலாத்துட்ட போய் அவருக்கு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், ஏன்னா கல்லறையை பாதுகாக்க எங்களுக்கு வந்து உங்களுடைய சோல்ஜர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாரும் பார்க்க பிரதான ஆசாரியரும் வேதபால கேட்குறாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்க்குறப்ப வந்து ஏன்னா கல்லறையை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விசேஷமான காரியம் காணப்பட்டிருக்குது அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து பார்க்கலாம். மத்தேயு 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். ஆமா, ஏன்னா ஆண்டவர் சொல்றாருன்னா மத்திய 12:40 வந்து யோனா எப்படி 3 நாள் இரவும் பகல் மீன் வயிற்றில் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரன் மீன் வயிற்றில் இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. சரி, இதனாலதான் வந்து அவங்க வந்து இது மாதிரி வந்து கல்லறைக்கு பாதுகாப்பு கேட்டிருப்பாங்களா அப்படின்னா மத்திய 16:21 ஸ்லேல வராது சிஸ்டர், வசனத்தை மாதிரி. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாதகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். ஆமா, ஆண்டவர் இயேசு என்ன பண்றாருன்னா யோனா தீர்க்கதரிசனத்தை பேசிட்டு அதே போல வந்து சீஷர் மத்தியில வந்து வெளிப்படை என்ன பண்றாருன்னா நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வருவேன் என்கின்றதான் காரியத்தை வந்து இயேசு பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயம் பார்க்குறப்ப வந்து பரிசேயருடைய காதுகள் கேட்டு இருக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய அந்த கல்லறையை நம்ம பாதுகாப்பு பண்ணல அப்படின்னா இவங்களுடைய சீஷர்களே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்துட்டார் என்கின்றதான தவறான செய்தி பரப்பிடுவாங்க. அதனால பார்க்குறப்ப வந்து முந்தினதை பார்க்கணும் பிந்தினதை வந்து அதிகமான ஒரு பிரச்சனையை உண்டாக்குன்ற எண்ணத்துல வந்து பரிசேயர் என்ன செய்ய பார்க்குறப்ப வந்து இயேசு கிறிஸ்துவோடைய கல்லறைக்கு வந்து அவங்க பாதுகாப்பு கேட்குறாங்க. அந்த பாதுகாப்பு கேட்குறப்ப வந்து பிலாத் என்ன சொல்றாருன்னு பார்க்குறப்ப வந்து மத்திய 27ஆம் அதிகாரம் 64, 65, 66 வசனம் படிக்கிறோம். ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்ததென்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு முந்தின எதை பார்க்கிலும் பிந்தினது எத்து கொடி தாக்காதபடிக்கு நீ 3ஆம் நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இப்ப பாக்குறப்ப வந்து அவங்க ஏன் வந்து கல்லறைக்கு பாதுகாப்பு கேட்கறான்னு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின அந்த யோனா தீர்க்கதரிசனம் மற்றும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசின விஷயங்களை குறித்து பிரதான ஆசிரியர் அப்புறம் பிலாத்துட்டு போய் கேட்கிறாரு. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கல்லறையை பாதுகாக்கும்படி சோல்ஜர்ஸ் வேணும் அப்படின்னு. ஆனா பிலாத்து என்ன சொல்றாரு பாக்குறப்ப வந்து 65 வசனத்துல உங்களுக்கு காவல் சேவர் உண்டுன்றாரு. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கல்லறையில் இருக்கிறப்ப வந்து இவர் என்ன சொல்றாருன்னா பிலாத்து வந்து உங்களுக்கு காவல் சேவர் உண்டு அப்படின்னா இவங்க எங்க பார்த்தாரு பிலாத்து அப்படின்னா கெத்செமனேல வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பிடிக்க போறப்ப வந்து பிரதான ஆசாரியர்கள் இவருடைய சோல்ஜர்ஸ் தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து கட்டி கொண்டு அந்த விசாரணை சங்கத்தை கொண்டு வராங்க. அப்ப பிலாத்து சொல்றாரு உங்களுடைய காவல் சேவர் உண்டோ, நீங்க அதை பயன்படுத்தலாமே அப்படின்றப்ப வந்து அவங்க சொல்றாங்க இல்ல உங்களுடைய சோல்ஜர்ஸ் வேணுன்றாங்க. அதுக்கு பிலாத்து சொல்றாரு எங்களுடைய ரூல்ஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அதிகாரத்தின்படி நாங்கள் வந்து அதிகாரமாக உங்களுக்கு வந்து சோல்ஜர்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து பார்க்குறப்ப வந்து ரோமர்களுக்கு அப்படியேப்பட்ட ஒரு கவர்மெண்ட் சோல்ஜர் கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்க்குறப்ப வந்து நீங்கள் பணத்துக்கு வேணால் சோல்ஜர்ஸ் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்றப்ப வந்து பிரதான ஆசிரியர் வந்து அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கூலிக்கு வந்து பணம் கொடுத்து அந்த சோல்ஜர்ஸை வந்து கல்லறை பாதுகாக்கும்படியாக ஒரு 3 நாளைக்கு வந்து கேட்டு வாங்குறாரு. முதலாவது விஷயம் பார்க்குறப்ப வந்து கல்லறை இயேசு கிறிஸ்து அடக்கம் செஞ்ச விஷயத்தை குறித்து நாம் பார்த்தோம். அந்த கல்வாரி சிலுவைக்கும் மற்றும் அந்த குகைக்கும் அந்த ஒரு அடக்கப்பட்ட இடத்துக்கும் குறிப்பிட்ட தூரம் இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் பார்க்குறப்ப வந்து அந்த இயேசு கிறிஸ்து வந்து அந்த குகையில் அடைக்கப்படுறப்ப அதாவது இந்த சமாதியில் வைக்கிறப்ப வந்து ஒரு 3 நாளுக்கு பாதுகாப்பு வேணுச்சு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதை தொடர்ந்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
நம்ம அது வரைக்கும் நிறுத்துவோம். ஏன்னா இப்போ வந்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அந்த சமாதிக்குள்ளே இருக்கிறார். நம்ம அது வரைக்கும் நிறுத்திட்டு இப்போ நம்மளுடைய தனிப்பட்ட தியானத்துக்குன்னு நாம் சில விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணலாம். கர்த்தரின் உயிர்த்தெழுதல் நடைபெறாவிட்டால், இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுஞ்சார் நம்ம பார்க்கணும் நம்ம. ஆனால் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து உயிர்த்தெழலை அப்படின்னா என்ன மாதிரி காரியங்களும் வந்து நடைபெற்றிருக்கும். முதலாவது பார்க்குறப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் அவருக்கு எப்படியாப்பட்ட அனுபவங்களுக்குள் அவர் கடந்திருப்பார். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து பேசுகிறப்ப வந்து அவர் அதிகமான விஷயம் பேசுகிறார். யோவான் 17:5 பார்க்குறோம். உலகம் உண்டானதுக்கு முதல் வசனம் வாசிக்கலாம். யோவான் 17:5 பைபிள் தான் ஸ்டெப் படிக்கணும். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஆமா, இப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, உலகம் உண்டானதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அந்த நிலையில இருந்தாவே போதுமானது அளவு காணப்படுது என்கிற மாதிரி அவர் பேசிட்டாலும், ஆனால் ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இந்த பூமியில் நடக்கலை அப்படின்னா என்ன மாதிரி காரியங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரீபிரின்ஸ் படிக்கலாம். 33:74 ரீபிரின்ஸ் 33:74 தேவனிடத்திலான அப்போஸ்தலர்களுடைய விசுவாசத்திற்கு அடிப்படையாக இருந்த உயிர்த்தெழுதல் பற்றின இந்த மாபெரும் அடிப்படையான சத்தியமானது மிகவும் முக்கியமானதாக சபைக்கு முன்பு அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கங்கள் அனைத்திலும் முன்வைக்கப்பட்டதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறப்ப வந்து, அதாவது அப்போஸ்தலருடைய அந்த உபதேசங்கள் பார்க்குறப்ப வந்து எதன் அடிப்படையில் பார்க்குறப்ப வந்து அவரை உயிர்த்தெழுதல் பற்றி காரியம் பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து ஆதாமுடைய காரியங்களை பார்ப்போம் நம்ம. ஏன்னா ஆதாம் பார்க்குறப்ப வந்து அந்த ஜீவனை குறித்து தானே சரியான புரிந்து இல்லாதனால வந்து அந்த ஜீவனை இழந்து போனார். அதே போல் நம்மளும் பார்க்குறப்ப அந்த இயேசு கிறிஸ்துடைய முக்கியத்துவம் தெரியல அப்படின்னா நம்மளும் பார்க்குறப்ப வந்து நம்ம கிடைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம். ஏன்னா நம்ம என்ன செய்யணும்னு பார்க்குறப்ப வந்து நம்மளுடைய வேதமானவர் நம்ம என்ன செய்வோம்னா, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மரணம் நினைவு கூறுதல் காரியங்களை நம்ம வந்து முக்கியமாக தியானம் கொடுப்போம். இரண்டாவது எலெக்ஷனுக்கு தியானம் கொடுப்போம். ஆனால் உயிர்த்தது நம்ம தியானம் கொடுப்போமா அப்படின்னா வந்து ஒரு கேள்விக்குரியதாக காணப்படும். எலெக்ஷனுக்கும் பஸ்காவுக்கும் நம்ம தரக்கூடிய முக்கியத்துவத்தை உயிர்த்தது நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை, மேக்சிமம் இல்லை. ஏன்னா பிரதரோட எழுத்துக்களை வந்து பின்னாடி நான் படிப்பேன். நம்ம என்ன காரப்போ அந்த இயேசு கிறிஸ்து வந்து ஒரு 3.5 வருஷம் அவருடைய பூமியில் அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழ்ந்தார். ஒருவேளை அவர் செஞ்ச பலியின் வாழ்க்கை அப்படின்னு பார்க்குற 3.5 வருஷத்தில் அவர் ஏற்பட்ட அனுபவங்கள் பார்க்குறப்ப வந்து மிகவும் மோசமானதாக காணப்பட்டுச்சு. அவரோட சரீரம் பிற்கப்பட்டது, அவர் ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த ஈடுபடியின் விடை, இந்த விஷயம்லாம் பார்க்குறப்ப அந்த இயேசு கிறிஸ்துவோடைய அந்த 3.5 வருஷம் வாழ்க்கையில் இப்போ அவர் சொல்கிறாரு, நான் எதையும் வந்து சுயமாக பேசுறதில்ல, எதையும் சுயமாக செய்யறதில்லன்னு இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் பலியில் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்ட ஒரு நிலையில் அவர் காணப்பட்டிருப்பார். ஏன்னா பார்க்குறப்ப வந்து கல்வாரி சிலுவையில் வந்து மறிக்கிறப்ப வந்து அவர் வந்து பிதாவேன்றாரு. அப்படி இருக்கிறப்ப ஒருவேளை அவருடைய கிறிஸ்துவோடைய உயிர்த்து பூமியில் நடக்கலை அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு எப்படியாப்பட்ட நிலையில் அவர் இருந்திருப்பார். ஏன்னா பிதாவும் அவர் வந்து ரொம்ப காலமாக வந்து உறவோடு காணப்பட்டாங்க. அந்த உறவு மீண்டுமாய் கிடைச்சிருக்குமா? ஏன்னா நம்ம உயிர்த்ததில் பார்க்குறப்ப வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்ததில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா அவருக்கே முக்கியத்துவம் வாய்ந்தது இயேசு கிறிஸ்துக்கு. இரண்டாவது பார்க்குறப்ப வந்து அது நமக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்போ சொல்கிற சீசர் மத்தியில் நான் போன பின்னாடி உங்களுக்கு தேற்றவளம் தருவன்றாரு. அவள் பரிசுத்தாவி வரணும் அப்படின்னா என்ன தேவைன்னா இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தது கண்டிப்பாக தேவை. அதே போல் வந்து மனுக்குலத்தை மீட்பு. ஏன்னா அந்த காளை பலியாவது, காளை பலியானாலும் ஆடு வந்து அந்த பார்க்குற பஸ்காடு அடிக்கப்படுது, எல்லாம் ஒரு விடுதலை வந்து நம்ம பார்க்கணும் நம்ம. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த பலி அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா உயிர்த்தல் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அது உயிர்த்தல் நடக்கலை அப்படின்னா அந்த பலி வந்து அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு நான் பார்க்கணும் நம்ம. அப்போ முழு மனுக்குலத்துக்குரிய அந்த மீட்பு கிடைக்குமானா உயிர்த்தல் நடக்கலை அப்படின்னா அது ஒரு கேள்விக்குரிய காணப்பட்டிருக்கும். அதே போல் திரும்ப கொடுத்தல் ஆசீர்வாதம், இழந்து போனது திரும்ப கொடுத்தல் ஆசீர்வாதம். ஆதாம் இழந்து போன பூமியில் வாழக்கூடிய அந்த உரிமையை
மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் வந்து எவ்வளோ முக்கியமானதாக காணப்படுது. இப்போ நமக்கு பார்க்குறப்ப வந்து புதுச்சு நமக்கு வந்து ஜெனிப்பிக்கப்படுதல் ஆவினா ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுப்போம். நம்ம நீதிமான நிலை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் தேவன் கேட்கப்படுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் தான் காரணம். ஏன்னா ரத்தம் சிந்தப்பட்டுட்டார், மரணநிலை காணப்படுறார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த நிலை கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. மரித்த இயேசு உயிர்த்தெழுந்து வரணும். அவர் மரித்த இயேசு உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறார். ஆனால் இருந்தாலும் நம்முடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா நம்ம இப்போ பார்க்கறது எல்லாமே வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த உயிர்த்தெழுதல் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஆழமாக தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கோசரம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம அதே நம்மளுடைய விசுவாசம், ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் அப்படின்னா 1 Corinthians 15-14-18 வசனங்கள். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டி இருப்பார்களே. ஆமா, இப்ப பார்க்குறப்ப வந்து நாம் வந்து இப்ப நற்செய்தி ஊழியம் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்துவோடைய மரணம் மட்டுமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதல் தான். அப்ப நம்ம உயிர்த்தெழுதல எந்த அளவுக்கு கவனம் கொடுக்கணும். ஏன்னா கிறிஸ்துவோடைய மரணம் வந்து தேவனுடைய தெய்வ திட்டத்திலேருந்து ஒரு பகுதி தான். ஆனால் உயிர்த்தெழுதல் பார்க்குறப்போ தேவனுடைய திட்டத்தில் 2வது பகுதியாக இருக்குது. அவர் உயிர்த்தெழுதல் அப்படின்னா ஆதாம் சந்ததிக்கு வந்து ஜீவன் இல்லை. அப்போ நமக்கு பார்க்குறப்ப வந்து புதுசு நமக்கு வந்து ஆவினை ஜெனிப்பிக்கப்படுதல் காரியம் நடக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குதுன்னு நம்ம வந்து நிதானிக்கணும். அதே போல் பார்க்குறப்ப வந்து ராஜ்யத்தை குறித்து தீர்க்க தரிசனம், ஏன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து எவ்வளோ தீர்க்க தரிசனம் வந்து தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் தேவை. அதே போல் வரவிருக்கின்ற 3ஆம் உலகம், புதிய வானம் புதிய பூமி, நீதி வாசமாக இருக்கின்ற புதிய வானம், நீதி வாசமாக இருக்கின்ற புதிய பூமி, இது வரும்னாலும் என்ன தேவைன்னா கிறிஸ்துவோடைய மரணம் உயிர்த்தெழுதல். அதே போல் வந்து யுகாயுகத்தில் கண்ணீர் மரணம் வருத்தம் எதுவுமே இல்லைனாலும் அப்படியேப்பட்ட சூழ்நிலை பூமியில் வெளிப்படணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் தேவை. ஒருவேளை உயிர்த்தெழுதல் நடக்கலை அப்படின்னா இந்த காரியங்கள் நடக்குமானா அது ஒரு கண்டிப்பாலும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் அடிக்கப்பட்ட ஆடை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து தீர்மானிச்சிட்டார் அப்படின்னா அடிக்கப்பட்ட ஆடு பார்க்குறப்ப வந்து மீண்டுமாக பூமியில் வந்து உயிர்த்தெழணும். ஏன்னா மரித்த மனுஷன் முழுசுமே பார்க்குறப்ப வந்து கல்லறையில் காணப்பட்டாங்க. ஆனால் மரித்த நிலையிலிருந்து முதலாவது உயிர்த்தெழுந்தவர் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ உயிர்த்தெழுதல் வந்து எந்த அளவுக்கு முக்கியன்றதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 1874க்கு பின்பாக இப்போ நம்ம வாழ்கின்ற இந்த பூமியில் பார்க்குறப்ப வந்து அநேக அறிவியல் வளர்ச்சி, நாகரிகம், இப்படியாப்பட்ட வளர்ச்சி அடைவதற்கு என்ன காரணம்? கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் தான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் இந்த பூமியில் நடைபெறல அப்படின்னா நம்ம எதையெல்லாம் இழந்திருப்போம் அப்படின்னா கிறிஸ்து என்கின்ற மீட்பரை நாம் வந்து அடைஞ்சிருக்க மாட்டோம். 2வது கிறிஸ்துவோடைய பலியின் ஜீவியத்தை தேவன் அங்கீகரிக்கல அப்படின்னா மீண்டுமாக ஆதாமுக்கு சரிநிகர் ஆதாம் கிடைச்சிருக்க மாட்டார். 3வது பார்க்குறப்ப முழு மனுக்குலத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் கடந்து வரணும் அப்படின்னா கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல் முக்கியம். இப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் நம்ம பார்க்கறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, இதுலேருந்து நமக்கு என்ன அப்படின்னா நாமும் வந்து உயிர்த்தெழுதலுக்கு வந்திருக்கிறோம். அது என்ன மாதிரி வந்து நம்ம உயிர்த்தெழுதல் பார்க்குறப்ப வந்து பெரிதான உயிர்த்தெழுதல். இப்படி ஒரு உயிர்த்தெழுதல் கடந்து இருக்கிற நம்ம வந்து அந்த உயிர்த்தெழுதலை குறித்து தானே அறிவோடு செயல்பட்டுக்கிறோமா இல்லை உணர்வோடு செயல்பட்டுக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா நான் ராஜரிக ஆசாரிய கூட்டமாக ஆகணும், கனமகிமை அழியாமை கிடைக்கணும் என்கின்ற சிந்தை இருக்குது. ஆனால் அதுக்கு என்ன தேவைன்னா நம்ம உயிர்த்தெழுதல் அடைஞ்சு ஆகணும். அப்போ உயிர்த்தெழுதல் பூமியில் நம்ம அடையணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை வந்து எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா பரத்தை நோக்கி இருக்கணும். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம உயிர்த்தெழுதல் மேலே விசுவாசம் வச்சிருக்கிறோமோ, கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் வந்து பூமியில் நடந்திருக்குது, நானும் அவர் சரீரமான சபையாக இருக்கிறேன், நானும் அவரை போய் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய பார்வை எங்கே இருக்கணும் அப்படின்னா பூமிக்குரியவங்களை மேலே நம்மளுடைய பார்வை இருக்கக்கூடாது, பரத்தில் மேலே இருக்கும். நம்ம இப்போ கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் வந்து இந்த பூமியில் நடைபெறாவிட்டால் அப்படின்னு பார்த்தோம். நம்ம கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் கல்வாரியில் வந்து அவர் சிலுவையிலிருந்து
அவர் அடக்கம் செய்யப்பட்ட காரியத்தை பார்த்தோம். ரெண்டாவது பார்க்குறப்ப அந்த கல்வாரியிலிருந்து அந்த அடைக்க அந்த இடத்த பாதுகாப்புன்ற விஷயத்தை பார்த்தோம். நம்ம அதை தொடர்ந்து இப்போ என்ன பார்க்கலான்னு பார்க்குறப்ப வந்து, ஏன்னா இப்போ வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த 3 நாள் பார்க்குறப்ப வந்து அந்த அடக்கம் செய்யப்பட்டு அந்த குகையில் இருக்கிறாரு. வெளியே வந்து போர்ச்சவர்கள் வந்து காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி காத்துட்டு இருக்கிறப்ப வந்து அவங்க பரப்புன தவறான செய்தி குறித்து பார்க்கலாம் நம்ம. இப்போ மேத்யூ 28ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். மத்திய 28ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. ஆமாம் சகோதர சகோதரர்களே, இப்பொழுது பார்க்குறப்ப வந்து இயேசு கிறிஸ்து பார்க்குறப்ப வந்து உயிர் தெழுந்துட்டார். அப்படி பார்க்குறப்ப வந்து காவல் காத்து கொண்டிருந்த ரோமன் சோல்ஜர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்க்குறப்ப வந்து அந்த பிரதான ஆசிரியர்கிட்ட போய், நாங்கள் வந்து பார்த்தோம், அந்த கல்லறையில் பார்க்குறப்ப வந்து இல்லை அப்படின்றப்ப வந்து அந்த பிரதான ஆசிரியர் சொல்கிறாரு, நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்ப இந்த சம்பவம் நடந்துச்சு, என்ன காரணம் சீசர்கள் வந்து எடுத்துகிட்டு போனதை நீங்கள் சொல்லுங்கன்றாரு. ஆனால் இங்கே என்ன பார்க்குறா, நின்று கொண்டு இருந்த போது, ஏன்னா நிற்கிறவங்க தூங்க மாட்டாங்க. அப்படி தூங்கிட்டாங்க அப்படின்னா யார் வந்து எடுத்துகிட்டு போனான்னு சொல்லி தெரியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாருன்னா வந்து அந்த பிரதான ஆசிரியர் வந்து இந்த மாதிரி நீங்கள் பரப்புங்கன்றாரு. அதற்கு உண்டான பணத்தையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் உயிர் காக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறப்ப வந்து அந்த பிரதான ஆசிரியருடைய அந்த முட்டாள்தனம் பார்க்குறோம். நம்ம எவ்வளோதான் பாதுகாப்பு கொடுத்துருந்தாலும் அவங்க அந்த மாதிரி செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க ரோம சோல்ஜர்ஸ். என்ன காரணம், அவங்க பணத்தையும் கூலியும் அவங்கள்ட்ட வாங்கிட்டு தானே பார்க்குறோம். நம்ம அடுத்து பார்க்குறப்ப வந்து இப்போ வந்து உயிர் தெழுந்த பின்னாடி யார் கல்லறையில் வந்து முதலாவது பார்த்தாங்க? சீசர் மத்தியில் வந்து கல்லறைக்கு முதலாவது வந்து அந்த காரியங்களை பார்த்து யாருன்னு பார்க்குறப்ப வந்து யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டாள். ஆமா, இப்ப யாரும் பார்க்கறப்ப வந்து முதலாவது யார் கடந்து வராங்கன்னா சீசர் மத்தியிலேருந்து பெண் சீசர் வராங்க. இவங்க யாரும் பார்க்கறப்ப வந்து மகதலேனா மரியாள். அப்போ மகதலேனான்றது அவர் பேரான்னு பார்த்தா அப்படி இல்லை, அவர் சார்ந்து உள்ள ஊர். மகதலேனான்றது அவர் சார்ந்து உள்ள ஊர். மரியாள்ன்றது ஒரு பேர் பார்க்குறோம். ஏன் இந்த ஸ்திரீ வந்து மற்ற அப்போஸ்தலரை காட்டிலும் சீசரை காட்டிலும் முதலாவது இவங்க வந்து அந்த கல்லறையை பார்க்கறது வரதுக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா வசனம் வாசிக்கலாம். லூக்கா 8:2. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாளும். ஆமா, இப்ப இந்த பெண் யாருன்னு பார்க்கறப்ப 7 பிசாசுகள் நீக்கப்பட்ட பெண்ணு பார்க்கணும் நம்ம. அது மட்டும் இல்லாம அதிகமாக இவங்க மன்னிப்பு பெற்றிருக்கான்னு பார்க்கணும் நம்ம. அது மட்டும் இல்லாம இவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல வந்து அதிகமாய் வந்து அன்பு கூர்ந்தான்னு பார்க்குறோம். இந்த அன்பு என்ன செஞ்சுன்னு பார்க்கறப்ப வந்து இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு போகும்படிதான காரியத்தை வந்து இவங்களுக்குள்ள வெளிப்படுத்தி பார்க்கறோம் நம்ம. அப்போ மகதலேனா மரியாளை பார்க்கறப்ப வந்து இவங்க அதிகமாக மன்னிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால வந்து அதிகமான அன்பு காட்டினாங்க. அந்த அன்பு தான் இவங்க கல்லறைக்கு வந்து இவங்களை கூட்டி சேர்த்துச்சு அப்படின்னு பார்க்கறோம் நம்ம. அதே போல மற்ற ஸ்திரீகள் வந்தாங்க. ஏன்னா மகதலேனா மரியாளை பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே புறப்பட்டு யோவானுக்கும் பேதுருக்கும் சொல்றது புறப்பட்டு போயிட்டாங்க. அதே போல் மற்ற ஸ்திரீகள் வந்தாங்க. அவங்களும் பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பேசுறப்ப வந்து அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்ச பின்னாடி ஏசு சொல்றாரு வாழ்கன்றாரு. அப்போ வாழ்கன்ற வார்த்தை என்ன சொல்றாருன்னா சந்தோஷப்படுங்கன்றாரு. ஆனால் மகதலேனா மரியாள் வந்து இயேசு பார்த்த உடனே இயேசு சீசுகிட்ட சொல்லுன்னு சொன்ன உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அந்த மற்ற ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்துட்டாங்க. விழுந்து பாதத்தை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்றாங்க. என்ன காரணம்னா விட்டா இவர் போயிடுவாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட ஊழியம் அப்படின்னா, நீங்க போய் நான் இந்த உயிர்த்தெழுதலை வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஊழியம் கொடுத்தா
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை செய்யலை அவங்க. இதுலேருந்து நமக்கு என்ன பாடம்னு பார்க்குறப்ப வந்து நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய நற்செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம், சத்தியத்தை அறிகின்ற அறிவில் நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட அறிவை வந்து மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். அதை விட்டுட்டு நாம் நமக்கே வச்சுக்க கூடாது. அப்போ மற்ற ஸ்திரீகள் நம்ம என்ன பார்க்குறோன்னா, செய்தி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா உடனடியாக சென்று அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். அப்படி இல்லாமல் நம்ம இருந்துடக்கூடாதுன்ற விஷயத்தை இதுலேருந்து நம்ம பார்க்கணும். நம்ம அதே மாதிரி பார்க்குறப்ப வந்து அந்த மகதலேனா மரியாள் மற்றும் ஸ்திரீகளை குறித்து பார்க்குறப்ப வந்து இவங்க வந்து பெண் இனத்திற்கே ஒரு மகிமை சேர்க்கிறாங்களாம். என்னன்னு பார்க்குறப்ப இவங்க கல்லறைக்கு வந்து இவங்களை இழுத்து கொண்டு போன காரியம், இவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய சமாதிக்கு காலையில் இருட்டோடு எழுந்து போன காரியம் எதை வெளிப்படுத்துதாமா? பெண் இனத்திற்கு ஒரு மகிமை சேர்க்குதுனாமா. என்ன காரணம்னா பெண்களுக்கே உண்டான இருதயத்தில் அன்பும் அனுதாபமும் இவங்களுக்கு காணப்படுதலாமா. எல்லா ஸ்திரீகளுக்கு வந்து இருதயத்தில் அன்பு அதிகமாக காணப்படும், அனுதாபம் அதிகமாக காணப்படும். அப்போ இந்த விஷயத்தில் பார்க்குறப்ப வந்து இயேசு கிறிஸ்துவ கல்லறைக்கு இவங்க இருட்டோடு போன காரியம் வந்து மற்ற பெண்களுக்கு வந்து ஒரு மகிமை செய்யக்கூடிய காரியமாக இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம. அப்போ ரெண்டாவது கடைசியாக பார்க்குறப்ப வந்து எத்தனை முறை காட்சியளித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்து எழுந்துட்டாரு. எத்தனை முறை காட்சியளித்தார் அப்படின்னா 11 முறை. எத்தனை நாட்கள்னு பார்க்குறப்ப வந்து 40 நாட்கள். 40 நாட்களுக்குள்ள வந்து எத்தனை முறை அப்படின்னா 11 காட்சியளித்தார். அது முதலாவது நாள் ஓய்வு நாளில் அன்னைக்கு மட்டும் 5 முறை என்ன செஞ்சிருக்காருன்னா காட்சி கொடுத்துருக்கிறார். மற்ற காரியங்கள் பார்க்குறப்ப வந்து மற்ற நாட்கள் பார்க்குறப்ப வந்து மீதியுள்ள நாட்கள் 6 முறை காட்சி கொடுத்துருக்காரு. மொத்தம் 11 முறை சொல்கிறாரு. ஆனால் சகோதரிங்க என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை வந்து 11 முறையாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 7 முறை காட்சி வந்து 4 முறையாக வந்து எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்றாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்ப வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சி கொடுத்த விஷயத்தில் வந்து நமக்கு என்ன ஒரு விஷயம்னு பார்க்குறப்ப வந்து நம்மளோட ஆராதனைக்கும் அவங்க காட்சி அளித்த விஷயத்துக்கும் ஒரு சில நெருங்கி தொடர்பு காணப்படுது. ஏன்னா ஓய்வு நாளில் வந்து காட்சிகள் அனைவருமே காமிச்சிருக்காரு. ஏன்னா சீசர்கள் வந்து அதை எதிர்பார்த்துட்டு ஒவ்வொரு ஓய்வு நாளும் இருப்பாங்களாமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வருவார், காட்சி கொடுப்பாருன்னு சொல்லி. நம்மளும் அதே போல் வந்து இந்த ஆராதனையை வந்து ஓய்வு நாள் நம்ம கடந்து வரோம். அப்போ நமக்கு என்னன்னு பார்க்குறப்ப வந்து ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும் என்கின்ற அந்த பிரயாசத்தை நம்மளும் கடந்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்கள். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கறோம், இயேசு கிறிஸ்துவோடைய அந்த 11 முறை காட்சி கொடுத்த விஷயம் வந்து இதில் நிறைவேறது பார்க்கணும் நம்ம. இதுக்கப்புறம் ஏன்னா 11 அப்போஸ்தலருக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாட்களில் வந்து 11 முறை காட்சி அளித்தார். இதற்கு பின்பு யாருக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து அப்போஸ்தலர் பவுல். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். தெயோப்பிலாவிலே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றைக்கும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி
தமஸ்குவாவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவாவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். போதும். அப்ப இந்த இடத்துல பாக்குறப்ப வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அப்படின்னு பாக்குறப்ப வந்து பதினோரு காட்சி அளித்து பின்பு பார்க்குறப்ப வந்து அப்போஸ்தலர் பவுல் காட்சி கொடுக்கிறார். அதற்கு முன்பாக நம்ம என்ன செய்ய பார்க்குறப்போ ஒரு ரீப்ரின்ஸ் படிக்கலாம். அந்த நாள் 33:75 ரீப்ரின்ஸ். அந்நாள் முதல் சரி பிரதர். பார்க்குறப்ப வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்து அவர் காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த 11 முறை காட்சி கொடுத்தான்னு பார்ப்போம் நம்ம. 11 முறை காட்சி கொடுத்தப்ப வந்து நம்ம என்ன நினைப்பலாம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்து 40 நாள் காட்சி கொடுத்த அந்த நிலைமை பார்க்குறப்ப வந்து அவர் வந்து எல்கோடு தூத நிலைமையில் இருந்தார். ஆனால் அப்போஸ்தலர் பவுலுக்கு காட்சி கொடுக்குறப்ப அவர் எந்த நிலையில் இருந்தார்? அப்போஸ்தலர் பவுலுக்கு காட்சி கொடுக்குறப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நிலையில் இருந்தார்? இப்போ பார்க்குறப்ப வந்து மகிமையில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் பவுலுக்கு காட்சி கொடுத்தார். ஏன் வந்து இப்படி காட்சி கொடுக்கணும்? வேற ஏதாவது இல்லையா? வேற ஏதாவது பார்க்கலாம், அப்போஸ்தலர் வச்சு பவுலுக்கு சொல்லியிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது முறையில் வந்து தான் இருக்கிறன்ற மாதிரி காண்பிச்சுக்கலாம். ஏன் வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்து இப்படி காட்சி கொடுக்கணும்? மகிமையில ஏன் காட்சி கொடுக்கணும் அப்படின்னா சகோதரோட எழுத்து என்ன சொல்லுதுன்னா, 11 அப்போஸ்தலருக்கு வந்து கண்கண்ட காட்சியாக இருந்தாலாமா உயிர்த்தெழுதலை குறித்து. அப்போ பவுலுக்கு பார்க்குறப்ப வந்து ஏன் காட்சி கொடுக்கணும் அப்போனா 12வது அப்போஸ்தலர் இருக்கிறாரு, இவர் வந்து கண்கண்ட காட்சியாக இருக்கணுமா. அதனால வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அப்போஸ்தலருக்கு வந்து தரிசனம் காமிக்கிறது காரணம் என்னன்னா இதுதான் காரணம் பார்க்க. நம்ம அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:8. எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார். நான் இதே பார்க்குறப்ப வந்து இன்னொரு பைபிளில் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:8. எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். அப்போ டிஆர்வியில் பார்க்குறப்ப வந்து இறுதியாக வழக்கமற்ற முறையில் பிறந்த ஒருவனை போன்று. அப்போ என்ன பார்க்கணும் இந்த வசனத்தில் பார்க்குறப்ப வந்து அகால பிறவி அப்படின்னா காலம் தப்பி வழக்கத்துக்கு மாறான. அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்கணும் அப்படின்னா ஒரு 9 மாதம் அப்படின்னா என்ன சொல்ல 8 மாதம் இல்லை 2 நாள் முன்னாடி பிறந்தா என்ன சொல்லுவாங்கன்னா புறப்பிரசவன்னுவாங்க. அப்போ அப்போஸ்தலர் பவுல் தன்னை குறித்து ஏன் இப்படி சொல்லணும்? அகால பிறவி போல காலம் தப்பி அப்படின்னா, அதாவது நம்ம பார்ப்போம் புதுசியாக நம்ம இருக்கிறோம், நம்ம உடன்படிக்கை பண்ணி தேவசத்தின்படி பூமியில் வாழ்ந்து நாம் மரணத்தை சந்தித்து பின்பாக உயிர் தெழுறப்ப அந்த மகிமையை பார்ப்போம். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் வந்து அந்த மகிமை முன்னாடியே பார்த்துட்டார். அவர் பூமியில் வந்து தன்னோட ஓட்டத்தை முடித்து உயிர் தந்த பின்னாடி பார்க்க வேண்டிய விஷயத்தை வந்து முன்கூட்டியே பார்த்துட்டார். அதை தான் சொல்கிறார் அகால பிறவி போல காலம் தப்பி பிறந்த. அப்படின்னா மகிமையில் பார்க்க வேண்டிய கிறிஸ்துவை நம்ம முன்கூட்டி பார்த்துட்டேன்னு சொல்கிற பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்னா, இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா சம்பவம் அடிப்படையில் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறை அடக்கப்பட்ட விஷயம், அந்த கல்லறையை வந்து ஏன் வந்து பாதுகாப்பு பண்ணணும்,
மூன்றாவது விஷயம், இந்த கல்லறையை பாதுகாப்பு பண்ணவங்க யாரு, உயிர் தெழுந்த பின்பாடு யார் முதலாவது போய் பார்த்தாங்க, எத்தனை முறை தரிசனமானார், அதற்கு பின்பாக வந்து கடைசியாக யாருக்கு தரிசனமானார் என்கிற அந்த சம்பவத்தை பார்த்தோம் நம்ம. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்ன பாடம்? ஏன்னா எந்த ஒரு சத்தியம் பார்த்தாலும் நமக்கு ஒரு பாடம் இருக்கணும். கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல முக்கியத்துவத்தை பார்த்தோம். கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் பூமியில் நடக்கலை அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் பூமியில் நடந்திருக்காது, நமக்கு என்ன மாதிரி ஆசையும் கடந்து வந்திருக்காது அப்படி விஷயத்தை நான் பார்த்தேன் நம்ம. இப்போ இந்த உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு என்ன ஒரு பாடம் இருக்குது என்கிறதான அந்த ஒரு பாடத்தை நம்ம சில கொஞ்ச நேரம் பார்க்கலாம். நம்ம வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். முதற் பலனானார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கறப்ப வந்து அந்த முதல் பலன், முதலாம் உயிர்த்தெழுதல் என்கின்ற இந்த காரியத்தில் யார் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறான் அப்படின்னா கிறிஸ்து தான். ஏன்னா நித்திரை அடைந்தவர்களை யாருமே வந்து உயிர்த்தெழுதல் நடக்கல அது வரைக்கும். அது உயிர்த்தெழுதல் நடந்துட்டாலும் தேவன் வச்சிருக்கின்ற பெரிதான அழைப்பு அப்படி விஷயத்துல யார் தான் வந்திருக்காங்கன்னா கிறிஸ்து தான் முதலாக வந்திருக்கிறார். அப்போ நம்மளும் பார்க்கறப்ப நம்மளுடைய விருப்பம் என்னன்னா கனம் மகிமை அழியாமை மற்றும் ராஜரிக ஆசாரிய கூட்டம், கிறிஸ்துவோட மனவாட்டி மாறணும். அப்போ நம்மளும் பார்க்கறப்ப முதற் பலனானார் அப்படின்ற வார்த்தையில பார்க்கறப்ப இப்போ என்னுடைய பேரை வச்சு நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா இந்த பூமிக்குரிய விஷயத்துல இருந்து நான் அந்த முதற் பலனானணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு சிந்தை இருக்கணும். அதே மாதிரி நமக்கு எல்லாத்தையும் அதே மாதிரி ஒரு சிந்தையில் நம்ம வந்திருப்போம். நம்ம வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு போதும். பார்க்கறப்ப முதலாம் உயிர்த்து பங்குள்ளவன் பாக்கியவன் பரிசுத்தமா இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து சுதந்திரிச்ச உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னா அப்ப நம்முடைய உயிர்த்தெழுதலும் முதலாம் உயிர்த்தெழுதல் தான். அதே வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தி 20:6 வசனத்துல ஈசிரிவேஷன். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமானவர்களும் ஆவார்கள். ஆமா, இப்ப இந்த முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு பெற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவன்றாரு. முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு பெறணும் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா ஆகணும் அப்படின்னா நாம் வந்து யாக்கோப்பு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதற் பலனானவர்தற்கு தம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆமா, நம்ம எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? சத்திய வசனத்தினாலே நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம முதற் பலன் ஆகுனாலும் முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குடையணும் அப்படின்னா நாம் எதில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? சத்திய வசனம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:1 வசனம் வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமா, இப்ப என்னன்னு பார்க்கறப்ப வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுதலும் நாம் உயிர்த்தெழுதல் அடைகின்ற உயிர்த்தெழுதலும் ஒரே வகை ஒரே மாதிரி உயிர்த்தெழுதல் தான். அப்படி இருக்கிறப்ப வந்து நாம் வந்து அக்கிரமையினாலும் பாவங்களால் மரித்தவர்கள் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார்னது இந்த வசனம் என்ன சொல்லுது? உயிர்ப்பித்தார் அப்படின்றாரு. அப்ப இந்த விஷயம் நடந்து முடிக்கலீங்களா? நம் மத்தியில் வந்து எபேசியர் 2:1 வசனம் உயிர்ப்பித்தார் என்கின்ற இந்த வார்த்தை நமக்குள் நடந்துச்சு நடக்கலீங்களா? இப்போ என்ன சொன்னா சிஸ்டர் நடந்து கொண்டுக்குதுன்றாருங்க. உயிர்ப்பித்தார்ன்ற வசனம் வந்து எபேசியர் 2:1 வந்து நம்ம மத்தியில் வந்து நடந்துட்டு இருக்குதுன்றாரு சொல்றாங்க. சரி, நம்ம பார்க்கலாம். நம்ம 2வது வசனம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:14. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, நம்மளை வந்து கர்த்தராக இயேசுவை எழுப்பினவர் யாருன்னா பிதாவேகிய தேவன். இயேசுவை கொண்டு நம்மளையும் எழுப்புவார்ன்றது. இப்ப இந்த வசனம் இந்த வார்த்தை நமக்குள் நடந்துருச்சு நடக்கலீங்களா? எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி அந்த வார்த்தை நமக்குள் நடந்துச்சு நடக்கலீங்களா? அப்ப இனிதான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் வசனம் பார்த்தோம், எபேசியர் 2:1 பார்த்தோம், உயிர்ப்பித்தார்னு பார்த்தோம். அது நடந்துச்சுங்களா? அது இன்னும் நடக்கலன்றோம்.
2வது வசனம் பார்க்குறோம், இயேசுவை கொண்டு எழுப்புவார்னுது. அது நடந்துச்சான்னா அது நடக்கலன்றோம். அப்போ 1வது வசனம் பார்க்குறப்ப வந்து எபேசியர் 2 வந்து நம்ம என்னன்னா அந்த வசனத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். நம்ம எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமாம், இந்த 2 வசனங்கள் பார்க்குறப்ப வந்து நம்மளோட உயிர்த்தெழுதலில் வந்து நடக்க வேண்டிய காரியமாக இருக்குது. எபேசியர் 2:1, 2 கொரிந்தியர் 4:14 உயிர்த்தெழுதல் நமக்குள் நடக்கணும். அப்படின்னா தேவன் திட்டம் பண்ணியிருக்கின்றார் 2 காரியத்தை. ஒரு காரியம் உயிர்ப்பித்தார், இன்னொரு காரியம் இயேசு கொண்டு எழுப்புவார். இப்போ 2 சேர்ந்துதான் பார்க்குறப்ப வந்து நம்முடைய முதலாம் உயிர்த்தெழுதல் என்கின்ற இந்த காரியத்தை பிரித்து பார்த்தோம். அப்படின்னா 1வது விஷயம் என்னன்னா நமக்குள்ள உயிர்ப்பித்தர் என்கின்ற காரியம் நடக்கணும். 2வது இயேசு கொண்டு எழுப்புவார் அப்படி விஷயத்தை பார்க்க போகிறோம் நம்ம. சரி, முதல் விஷயம் பார்க்கலாம் நம்ம. எபேசியர் 2:1 மீண்டும் படிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ அந்த 1வது விஷயம் பார்க்குறப்ப வந்து முதல் பாகம் வந்து ஆவினா ஜெனிப்பிக்கப்படுதல் தொடங்கி நம்முடைய மரணம் வரைக்கும். இது வந்து 1வது வசனம். எபேசியர் 2:1 வந்து நம்ம ஜெனிப்பித்தல் தொடங்கி நம்முடைய மரணம் வரைக்கும். 2வது வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:14. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஆமா, இப்ப இயேசுவை கொண்டு எழுப்பி அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலியமா நமக்கு உயிர்த்தெழுதல் கிடைக்க போகுது. திருச்சபைக்கும் யாரோட மூலியமா உயிர்த்தெழுதல் கிடைக்கிறா? கிறிஸ்து மூலியமா உயிர்த்தெழுதல் கிடைக்க போகுது. அப்ப இயேசுவை கொண்டு எழுப்புவார். அப்படின்னா இது எப்பன்னா முதல் பாட்டு முடிஞ்சு உயிர்ப்பித்தார், நம்மளோட ஜெனிப்பித்தல், நம்மளோட ஞானஸ்தானத்திலிருந்து நம்மளோட மரணம் வரைக்கும் நடந்த முதல் பாட்டு நடந்து முடிஞ்ச பின்னாடி 2வது நிமிஷம் ஒரு நொடி பொழுதுல இப்போ நமக்கு நடக்குது. அப்போ சில பார்க்குறப்ப வந்து 1878 வந்து அவங்களுக்கு நடந்துச்சு. இப்போ நமக்கு வந்து ஒரு நொடி பொழுது நடக்க போகுது. அப்போ 1வது பாகம் எபேசியர் 2:1 மீண்டுமாக வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமா, இப்போ அக்கிரமங்களால பாவம் மரித்து நம்மளை உயிர்ப்பித்தார்னா நமக்குள்ள என்ன ஆச்சுன்னா புதிய சிந்தை வந்து நமக்குள்ள வந்து வந்திருக்குது. புதிய சிந்தை, அது பேர் தான் புதிய சிருஷ்டி. நான் பார்க்கணும் நம்ம இந்த புதிய சிந்தை புதிய சிருஷ்டி பார்க்குறப்ப வந்து எப்படிப்பட்ட நிலையில காணப்படுது அப்படின்னா கருநிலையில் காணப்படுது. நம்மளாம் ஃபாலோ கிளாஸ் கேட்டிருப்போம். ஆவின ஜெனிப்பிக்கப்படுதல் என்ற பாடத்தை பார்க்குறப்ப வந்து கருநிலையில வந்து அந்த ஜெனிப்பித்து நடந்திருக்குது. அதனுடைய பெயர் தான் புதிய சிருஷ்டி, புதிய சிந்தைன்னு பார்க்கணும் நம்ம. அப்போ ஜெனிப்பிடுதல் முதல் நம்மளோட மரணம் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான் பார்க்குறப்ப வந்து இந்த உயிர்ப்பித்தார் என்கிற காரியத்தை பார்க்கணும் நம்ம. இது உடனே நடந்து முடிஞ்சிருவோம் நமக்கு. அப்படின்னா இந்த ஜெனிப்பித்தல் பார்க்குறப்ப நாளுக்கு நாள் வளர்ச்சி பார்க்குறப்ப மெது வளர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் பார்க்குறப்ப அது கண்டிப்பாக வந்து நாட்கள் தேவைப்படுதுன்னு பார்க்க நம்ம. உதாரணத்தில் பார்க்குறப்ப வந்து ஒரு தாயினுடைய கரு வளர்ச்சின்னு பார்க்க நம்ம. உடனடியாக குழந்தை பிறக்கத்தில் அது 9 மாதம் பார்க்குறப்ப வந்து அந்த கரு வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்துகிட்டே வருது. அப்போ நமக்குள்ளே வந்து இந்த உயிர்ப்பித்தார், அந்த உயிரோட்டம், ஒரு தாய் எப்படி குழந்தையோடைய வளர்த்த துடிப்பை வச்சு அசைவை வச்சு கண்டுபிடிக்கிறாங்களோ அதுபோல் நம்மளும் என்ன செய்ய பார்க்குறப்ப வந்து நமக்குள்ள வந்து அந்த உயிர்ப்பித்த விஷயம், ஜெனிப்பிக்கப்பட்ட விஷயம் வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வந்துட்டு இருக்குதா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்னா நாளுக்கு நாள் பார்க்கணும். நம்ம அதை எப்படி பார்க்க முடியும் பார்க்குறப்ப வந்து நமக்குள்ள வந்து கிறிஸ்துவோடைய ஒத்த குணலட்சணம் வந்து வெளிப்படுறத நம்ம பார்க்கணும் நம்ம. ஏன்னா கரு வளர்ச்சிக்கு வந்து என்ன தேவைன்னா அது அசைவு இருக்கணும். அந்த அசைவை நம்ம வந்து புதிய நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய விதத்தில் வந்து நமக்குள்ள வந்து அதனுடைய வளர்ச்சி காணப்படுதா, கிறிஸ்துக்கு ஒத்த குணலட்சணம் வெளிப்படுதா, இல்லை அடையாளங்கள் வெளிப்படுதா அப்படின்றத நம்ம வந்து செய்யணும் பார்த்துட்டே இருக்கணும். அப்போ அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு பெறணும் அப்படின்னா அந்த பாகத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா நமக்குள்ள பார்க்குறப்ப வந்து 1வது பாகம் முடிவு அடைஞ்சிருக்கணும். அப்போ 2ஆம் பாகத்தை நம்ம வந்து கடந்து செல்ல முடியும். படிக்கலாம். 70 எழுவதற்கும் தேவையான எல்லா உதவிகளும் ஒத்தாசைகளும் தேவன் செய்வார். அதை பயன்படுத்தி முன்னேறி செல்வதையும் முழுமை அடைவதையும் தேவன் அவரவர் பொறுப்பில் விட்டுவிடுவார். ஆமா, அதாவது இந்த உயிரோட்டமா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து தேவன் என்ன செய்வார்னா அவர் செய்யக்கூடிய காரியமா இருக்குது. அதை பயன்படுத்தி நாம் என்ன செய்யணும்னா உபயோகப்படுத்திக்கணும்.
அப்படின்னு பார்க்கணும் நம்ம. அப்போ முதலாவது வசனம் பார்க்குறப்ப வந்து உயிர்ப்பித்தார்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் பார்க்குறப்ப இயேசு கொண்டு எழுப்பினார் பார்க்கணும் நம்ம. அப்படி பார்க்குறப்ப வந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் தம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தமக்கு தந்தருளினதும் இன்றி. ஆமா, இப்போ என்ன பார்க்குறப்ப வந்து நாம் எழுவதற்கு, உயிரோட்டமாக இருப்பதற்கு, அந்த திவ்ய சுபாவத்தை பங்கு பெறுவதற்கு தேவனுடைய வல்லம் என்ன செய்யும் பார்க்குறப்ப வந்து நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இந்த தேவபக்தின்ற வார்த்தையை பார்க்குறப்ப வந்து தெய்வீக தன்மை, நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த தெய்வீக சுபாவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் என்ன செய்யறனா ஒரு வல்லமை கொண்டு நமக்குள்ள கிரியை செய்கிறார். அப்போ தெய்வீக வல்லமை கொண்டு தேவன் செய்யக்கூடிய கிரியைகளை வந்து சில விஷயங்களை, சில காரியங்கள் நம்ம பார்ப்போம். முதலாவது காரியமாக தேவன் நமக்குள்ள வந்து அந்த கரு வளர்ச்சிக்கென்று, அந்த புதிய சிந்தை வளர்ச்சிக்கென்று தேவன் செய்திருக்கின்ற சில ஏற்பாடுகளை, சில விஷயங்களை பார்ப்போம். 2 பேதுரு 1:1 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, அதாவது நம்ம முதல் நிலை கடந்து வர்றதுக்கு எபேசர் சொன்னபடி உயிர்ப்பித்தார் என்கின்ற காரியம் நமக்குள் நடைபெறணும். அப்படின்னா முதலாவது பாகத்தை நம்ம வந்து நிறைவேற்றி முடிக்கணும். அப்படின்னா தேவன் பக்கத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய வழி நடத்தல் என்னன்னா அவருடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள். இந்த வாக்கு தத்தங்கள் தரதுக்கு, தேவன் தரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்குள்ள வந்து சுபாவ மாற்றம் வரணும். அப்போ வாக்கு தத்தங்கள் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். 2வது அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும், அதை பற்றி கொள்ளணும். நமக்குள் சுபாவ மாற்றம் வர்றதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது வழியாக தேவன் காமிக்கிற அந்த வாக்கு தத்தங்களை நாம் என்ன செய்யணும்னா நம்ப வேண்டும்னு பார்க்கணும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்தணும் தேவனோட வாக்கு தத்தங்களை. ஏன்னா தேவனோட வாக்கு தத்தம் சொன்ன பின்னாடி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு 2 பக்கமும் தேவனோட வாக்கு தத்தங்கள் காணப்படுது. பழைய ஏற்பாடு கூறப்பட்டிருக்கின்ற வாக்கு தத்தங்களை நமக்கே உரிய நம்ம நினைச்சக்கூடாது. அவர் தேவனோட வாக்கு தத்தங்களை நம்ம படித்து புரிந்து கொண்டு புதிய சிருஷ்டிக்கு எந்தெந்த வாக்கு தத்தங்கள் தேவன் கொடுத்துருக்கேன் உணர்ந்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ வாக்கு தத்தம் கொடுத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்குள்ள வந்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய திவ்ய சுபாவம் பங்கடைவதற்கு தேவனுடைய வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு நம்ம பார்க்கணும். நமக்குள்ள வாக்கு தத்தங்கள் நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா நமக்குள்ள எப்படியாப்பட்ட காரியம் நடைபெறும் அப்படின்னா நமக்குள்ள பயம் இருக்குது, வாழ்க்கையில சோர்வு இருக்குது, ஒரு தடுமாற்றம் இருக்குது, ஒரு குழப்பம் இருக்குது, மனக்கவலை இருக்குது. அப்படின்னா நாம் என்ன செய்யறோம்னா தேவனுடைய வாக்குத்தத்தம் மேல் நமக்குள்ள வந்து உறுதியான நம்பிக்கை இல்லை. அப்போ வாக்கு தத்தங்களை வந்து நம்ம சரியானபடி நம்மளோட வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்குள்ள வந்து இந்த சோர்வோ, தடுமாற்றமோ, மனக்கலக்கமோ, குழப்பமோ நமக்குள்ள கண்டிப்பாக வராதுன்னு பார்க்குறோம். இதுக்கு பதிலாக நமக்கு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும்னு பார்க்கணும். நம்ம அப்போ அந்த முதல் நிலை நமக்குள்ள உயிர்ப்பித்தார், நமக்குள்ள இந்த கரு வளர்ச்சிக்கு, புதிய சிந்தை நாளுக்கு நாள் வளர்வதற்கு தேவன் காமிக்கக்கூடிய முதல் வழி அவருடைய வாக்கு தத்தங்கள் நம்ம வந்து எந்த அளவுக்கு பார்க்குறோன்னு தான். ஏன்னா வாக்கு தத்தங்கள் மூலியமாக பெற்றுக்கொண்ட பின்னாடி நம்ம அதற்கே உண்டான அந்த தெய்வீக சுபாவத்தை என்ன செய்யணும் நம்ம காண்பிக்க காணப்படும்னு பார்க்க நம்ம படிக்கலாம். தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்குள் அதிகமாய் ஆழமான ஆராய்ச்சி செய்யுங்கள். இப்படி நீங்கள் செய்தால் விசுவாசத்தின் வேர்கள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுத்து அதை உங்கள் ஜீவனுக்குள் அனுப்பி போஷிக்கப்பட்டதினால் மரங்கள் வளர்வது போல் நீங்களும் வளருவீர்கள். ஆமா, தேவனோட வாக்கு தத்தங்களை வந்து நம்ம அதிகமாக ஆழமான ஆராய்ச்சி செய்யணும். அப்படி செய்யறோம் பார்க்குறப்ப வந்து நமக்குள்ள பார்க்குறப்ப வந்து விசுவாசம் வந்து பலப்படும், விசுவாசம் வந்து ஸ்ட்ராங்காகும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அப்படின்னா தேவனோட வாக்கு தத்தங்களை நாம் வந்து பயன்படுத்துகிற விதத்தான் இருக்குது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம எப்படிலாம் வாக்குத்தங்களை பயன்படுத்துகிறோம், அந்த வாக்கு தத்தங்களை நம்ம இதயத்தில் எந்த அளவுக்கு நிரப்பி வைக்கிறோம். ஏன்னா தேவனுடைய தெய்வீக பிராமிஸ், தெய்வீக வாக்கு தத்தங்கள், அது தெய்வீக மாணவர்கிட்ட வரக்கூடிய வாக்கு தத்தங்களை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தி நம்முடைய சுபாவம் மாற்றத்துக்கு பயன்படுத்துகிறோம்.
முதலாவது ஸ்டெப் பார்க்குறப்ப வந்து வாக்கு தத்துவங்களை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம். நம்ம புதிய சிந்தை அந்த ஜெனிப்பிக்கப்படுதல் மரணம் வரைக்கும் கடந்து செல்வதற்கு தேவன் கொடுத்த முதல் வழி அந்த புதிய சுபாவம் பெறுவதற்கு முதலாவது காரியம் தெய்வீக வாக்கு தத்தங்கள். இரண்டாவது விஷயம் பரிசுத்த ஆவி. யோவான் 16:17. யோவான் 16:17. அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் தம்முடனே சொல்லியிருந்ததின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதும் இன்றி. யோவான் 16:17. 16:17. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போதிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதே இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆமாம், நம்மளோட தெய்வீக சுபாவத்துக்கு நம்ம மாறதுக்கு வந்து தேவன் நம்ம கொடுத்த இரண்டாவது படி என்னன்னா பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பெற்றுக்கொள்கின்றோம். நாம் சத்திய பாதையை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன தேவைன்னா பரிசுத்த ஆவி தான். ஏன்னா இங்கே நம்ம அநேக சூழலில் காணப்படுறோம். நம்மளுடைய காலம் மற்றும் சூழல் பார்க்குறப்ப வந்து நாம் வந்து விழுந்து போவதற்கு ஏதுவான விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நாம் விழாமல் இருப்பதற்கு தேவனுடைய பரிசுத்த ஆவி நம்ம என்ன செய்யணும், தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நமக்குள்ளே பார்க்குறப்ப வந்து அந்த எழுதல் நடைபெறணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா பரிசுத்த ஆவி தான் தேவைன்னு பார்க்கணும். நம்ம வசனம் வாசிக்கலாம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமாம், இப்போ நம்ம வந்து பார்க்குறப்ப வந்து எதை தான் தேவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னா அந்த இயேசு சொல்கிறார், நம்ம வந்து அஞ்ஞானிகளை போல கேட்கக்கூடாதுன்றாரு. பரிசுத்த ஆவியை நம்ம கேட்டு அதன்படி நம்ம வந்து பயன்படுத்துகிறப்ப வந்து நமக்குள்ளே பார்க்குறப்ப வந்து மாற்றங்கள் ஏற்படும். அப்போ வந்து நம்ம சுபாவ மாற்றத்துக்கு எபேசியர் 2:அதிகாரத்தில் சொன்ன காரியம் உயிர்ப்பித்தார் என்கிற விஷயம் நிறைவேறணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன தேவைன்னா பரிசுத்த ஆவி தேவைன்னு பார்க்கணும். நம்ம மூன்றாவது விஷயம் பார்க்குறப்ப வந்து நாம் தேவனுடைய சிந்தையை எப்படி அறிந்து கொள்வது. முதலாவது காரியம் வாக்குத்தத்தங்களை பார்த்தோம், இரண்டாவது பரிசுத்த ஆவி பார்த்தோம், மூன்றாவது தேவனுடைய சிந்தையை நாம் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா தேவனுடைய தெய்வீக வார்த்தைகள். மூன்றாவது காரியம் நமக்குள்ள அந்த சுபாவம் மாற்றத்துக்கு தேவன் ஏற்பாடு செய்திருக்கின்ற வழியில் வந்து தேவனுடைய தெய்வீக வார்த்தை. வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர் பொருந்துதலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமா, இப்ப பாக்குறப்ப வந்து மூன்றாவது நமக்குள்ள சுபாவம் மாற்றத்துக்கு தேவன் ஏற்பாடு செய்திருக்கின்ற காரியம் பார்க்குறப்ப தேவனுடைய தெய்வீக வார்த்தைகள். அப்போ தேவனுடைய தெய்வீக வார்த்தைகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆழமா புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள சுபாவ மாற்றம் நமக்குள்ள வந்து வெளிப்படுன்னு பார்க்கணும். நம்ம அப்போ நமக்குள்ள சுபாவ மாற்றம் வர்றதுக்கு என்ன தேவைன்னா தேவனுடைய தெய்வீக வார்த்தை. வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அப்போ தேவனோட வார்த்தைகளை வந்து என்ன சொல்றாருன்னா ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. புத்தின்ற வார்த்தைக்கு இங்கே என்ன சொல்றேன்னா அண்டர்ஸ்டாண்டிங்ன்றாரு, புரிந்து கொள்ளுதலை சம்பாதின்றாரு. அப்புறம் தேவனோட வார்த்தைகள் வந்து நமக்குள்ள வந்து போகும்போது நமக்குள்ள சுபாவ மாற்றம் வருது அப்படின்னா தேவனோட வார்த்தை நம்ம புரிந்து கொண்டு அதன்படி நம்ம என்ன செய்யணும் வந்து படிக்கிறப்ப நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும். மேலோட்டமாக படித்தோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்னன்னா பிரயோஜனம் இருக்காது. அப்போ தேவன் வந்து நமக்கு காண்பிக்கக்கூடிய மூன்றாவது வழி பார்க்குறப்ப வந்து தேவனுடைய தெய்வீக வார்த்தை. அந்த வார்த்தைகளை நம்ம எந்த அளவுக்கு படித்து புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய சிந்தையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போஸ்தலர் இயேசுவை கேட்குறாங்க, பிதாவை எங்களுக்கு காண்பின்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னை கண்டவன். அப்போ திருச்சபையிட்ட வந்து பிதாவை காண்பி அப்படின்னா நம்மளும் சொல்லணும் என்னை கண்டவர் பிதாவை கண்டான்னு சொல்லணும். அப்போ நம்மளும் கிறிஸ்துவோட சாயலுக்கு மாறும்.
பிதா கிறிஸ்து வந்து பிதாவோட சாயலுக்கு இருந்தார். அப்போ நம்மளும் பார்க்குறப்ப வந்து பிதாவை நமக்கு காண்பிக்கூட நம்ம காணப்படணும். பிதாவை நம்ம காண்பிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன தேவைன்னா தேவனோட வார்த்தையை புரிஞ்சு கொண்டு படிக்கணும். மேலோட்டமாக படித்தோம் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ருசி பார்க்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய விஷயத்தை ருசி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், இந்த இடத்துல இதை வாங்கினது சாப்பாடு, இந்த ஃபுட்டு இங்கே தான் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மாறாது டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டை பார்த்து கரெக்டாக சொல்லிடுவோம், இந்த ஹோட்டல் உண்டான டேஸ்ட் இதுன்னு நம்ம சொல்லுவோம். அதுபோல் வந்து தேவனோட வார்த்தை வந்து ஆழமாக நம்ம படித்து புரிஞ்சுக்கிறப்ப வந்து நமக்குள்ளே வந்து எந்த தடுமாற்றம் வராது. நாம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பார்க்குறப்ப வந்து மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நம்ம இருக்கணும். நம்மளே போய் மற்றவங்க ஆலோசனை கேட்குற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளுடைய வழக்குகளை நாம் விசாரிக்கணும், மற்றவங்க நம்ம வழக்கில் விசாரிக்கணும் நம்ம இருக்கக்கூடாது. தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை வந்து நம்ம சரியானபடி ஆழமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு என்னன்னா 40 நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்து காட்சி கொடுத்தார் 11 முறை. அப்படின்னா அவர் எந்த நிலையில் இருந்தார் அப்படின்னா டிவைன் பிளான் தெரியணும். அவர் பார்க்குறப்ப 7 நிலையில இருந்தார், மகிமைக்குள்ளே போல. 40 நாள் வந்து இயேசு கிறிஸ்து தூத நிலையில் தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம வந்து சரியாக புரிஞ்சிருக்கணும். அதே போல் பார்க்குறப்ப வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கு எந்த நிலையில் காட்சி கொடுத்தாருன்னா கீழ் நிலையில் காட்சி கொடுத்தார். இப்போ எப்படி இருக்கிறாரு? இப்போ பரிசுத்தம் உயிர்த்தெழுந்து போயிட்டாங்களே, அவங்க மகிமைக்குள்ளே பிரவேசிச்சிட்டாங்களா, அவங்க அழியமை பெற்றுக்கொண்டாங்களா அப்படின்னா நம்ம தேவனுடைய தெய்வீக வார்த்தைகளை வந்து படித்து புரிஞ்சிக்கிறப்ப உணர்ந்து கொள்றப்ப நமக்கு என்னன்னா வந்து சுபாவ மாற்றங்கள் வரும். அதில் முக்கியமாக பார்க்குறப்ப குரூப் ஸ்டடி. ஏன்னா சபைக்குள்ளே வந்து பரஸ்பர வளர்ச்சி வரணும் அப்படின்னா பிரெயின் ஸ்டடி, குரூப் ஸ்டடி வேணும். அப்போ சபையாருடைய எல்லாத்துடைய ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரே மாதிரி ஒரே லெவலில் இருக்கும். நம்ம தனிப்பட்ட வேல்யூம் ஸ்டடி, கமாண்ட்ஸ் படிக்கிறது, புக் ஸ்டடி பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நம்ம தேவனோட வார்த்தைகளை வந்து அதிகம் படிக்கிறது நமக்குள்ளே என்ன நடக்குன்னா சுபாவ மாற்றம் நடக்கும். தேவன் நமக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற, ஏன்னா ஃபஸ்ட்டே பார்த்தோம் தேவன் நமக்கு சில வழிவகைகளை காமிச்சிருக்காரு. அதை பயன்படுத்தி பிரயோஜனப்படுத்துறது நம்மளுடைய காரியமாக இருக்குது. தெய்வீக சுபாவம் மாறணும், அந்த முதலாவது பகுதியை நான் நிறைவேற்றணும் அப்படின்னா எபேசியர் 2:1 சொன்னப்பட்ட உயிர்ப்பித்தார் என்கின்ற அந்த வார்த்தை நிறைவேறணும் அப்படின்னா தேவன் காண்பிக்கூடிய 3வது வழி என்னன்னா தேவனுடைய வார்த்தையை ஆழமாக படிக்கிறது தான். 4வது விஷயம் பார்க்கலாம், சோதனைகள். வசனம் 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். பார்க்குறப்ப வந்து நம்ம சோதனைகள் பார்க்குறப்ப வந்து புது சிருஷ்டி வேணுங்களே வேணாங்களா? உடன்படிக்கை வாழ்க்கை வந்து நமக்கு வந்து சோதனை வேணுமே வேணாங்களா? அது எப்படியாப்பட்ட சோதனையாக இருக்கணும்? வேணும் தான். அது எப்படியாப்பட்ட சோதனைன்னா எதன் அடிப்படையில் சோதனை இருக்கணும்? ஆமாம், யாக்கோபு சொல்கிற மாதிரி வந்து நாம் எச்சையில் வந்து கருத்தரித்து பிறக்கிற மாதிரி வாங்கிக்கூடாது. நம்மளோட மாமிசையினால் விரும்பி அதனால் வரக்கூடிய சோதனையாக இருந்துடக்கூடாது. நம்ம திராணிக்கு மேலே கடன் வாங்குறது, திராணிக்கு மேலே செஞ்சுட்டு இது தேவன் தரக்கூடிய சோதனை, தேவன் தரக்கூடிய பாடுகள் அப்படின்னு இல்லாமல் நம்ம தரக்கூடிய சோதனைகளையும் பாடுகளையும் நம்ம நிதானித்து அதை அறிஞ்சுக்கணும்ல காணப்படணும். அவர் நம்ம வந்து புதுசாக இருக்குது திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்ன காரணம், நமக்குள்ளே வந்து தேவனோட வாக்குத்தத்தம் மேலே நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாலும் தேவனுடைய ஹோலி ஸ்பிரிட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தை எந்த அளவுக்கு ஆழமாக ஆழ்ந்து புரிஞ்சிருக்கிறோமோ, அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு வரக்கூடிய சோதனை நம்ம நிதானித்து பார்த்துருவோம். அப்போ சோதனைகள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்துவாக மாற முடியாது. ஏன்னா பட்ட பாடுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டார் அப்படின்னா நமக்கு சோதனைகள் கண்டிப்பாக வேணும். சோதனைகளை குறித்து பார்க்குறப்ப வந்து இது புதுசாக இருக்குது, இது வந்து பார்க்குறப்ப வந்து இது திடீர்னு வருது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம. ஏன்னா இது பார்க்குறப்ப உதாரணம் சொல்கிறப்ப பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, தங்கம் வந்து எனக்கு சோதனையே வேணாம் அப்படின்னா ஜுவல்ஸாக மாற முடியாது, பார்க்கும்படி அழகாக இருக்காது. அப்போ நம்மளும் பார்க்குறப்ப வந்து தேவனுடைய இந்த மகிமையான நிலைக்கு போகணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சோதனைகள் வேணும். அதே மாதிரி சோதனைகள் பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெடிமேட் சட்டை வாங்கி போட்ட மாதிரி தான். ரெடிமேட் சட்டை வாங்கி போட்டோம் அப்படின்னா அது ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் வந்து தேவனோட சோதனை அப்படி இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு விதமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமாக இருக்கும். அப்போ சோதனைகள் வந்து நம்ம வரப்போ வந்து அந்த சகோதரிக்கு இல்லையே, என்ன மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. தேவன் நம்ம அனுமதித்த சோதனையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம பெற்றுக்கொள்ளல அப்படின்னா மீண்டுமாக நம்ம என்ன செய்யணும், சோதனை கேட்டால் தேவன் தரமாட்டார். அதே மாதிரி சோதனை மத்தியில் வந்து நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா வந்து
நம்ம நினைப்போம், என்னடா நமக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நமக்கு மட்டும் இவ்வளோ பாடுகள்னு நினைப்போம். நம்ம அது எப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரு சூரியன் இருக்குது, கருமேகம் வருது, சூரியனை வந்து கருமேகம் மறைச்சிருச்சு. என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு கருமேகம் வந்து சூரியனை மறைச்சிச்சுன்னுவாங்க. ஆனால் அந்த மேகத்து ஓரத்தில் ஒரு சின்ன லைட்டாக வெளிச்சம் இருக்கும். அப்போ நம்மளுடைய சோதனை மத்தியில் வந்து யார் இருக்கிறாரு அப்படின்னா, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த விசுவாசம் நம்ம கூட இருக்கணும். அப்போ நமக்குள்ள வந்து புதிய சுபாவம் எழுவதற்கு எபேசியர் 4:2 சொன்னபடி அந்த உயிர்த்தெழுதல், உயிர்ப்பித்தார் என்கிற காரியம் நடக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா சோதனைகள் தேவை அப்படின்னு பார்க்குறோம். 5வது விஷயம் பார்க்குறப்ப 1 யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமா, இப்ப நமக்கோசம் யார் பரிந்து பேசுறாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கோசம் பரிந்து பேசுறார். எப்படி பரிந்து பேசுறார்? ஏன்னா நம்ம வந்து அபூர்ணர்ல இருக்கிறோம், நான் பிதா விட்டு கிட்டு சேர முடியாது. அப்படி இருக்கிறப்ப வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கோசரம் வந்து பரிந்து பேசுறாரு அப்படின்னா நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? அதாவது நம்ம எப்படி புரிஞ்சிருக்கணும்னு சொல்லணும்னா, சொல்லார்த்தமாக போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கோசரம் போய் டெய்லியும் போய் ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது தவறான விஷயமா இருக்கும். அப்போ எப்படி நம்ம பரிந்து பேசுறாரு அப்படின்னா அவருடைய ஈடுபலியினுடைய புண்ணியம், நம்முடைய தவறுகளுக்கும் நம்முடைய மீறுதலுக்கும் நம்முடைய அக்கிரமங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஈடுபலி அந்த புண்ணியம் தான் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா பரிந்து பேசிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நம்ம. ஏன்னா நம்ம பார்க்குறப்ப வந்து தேவன் இப்படிக்கா நீதிபரராக இருக்கிறாரு, அவர் பரிபூரணாக இருக்கிறாரு, நாம் பாவிகளாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்மளை வந்து நம்மளுடைய காரியங்களை தேவன் கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிறிஸ்துவோடைய அந்த விலை கிரயம், அந்த புண்ணியம் அது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பாவ மன்னிப்பு இல்லை, நம்ம செஞ்ச உடன்படிக்கைக்கு இல்லை, நம்ம ஜீவிப்பதற்கு தகுதி இல்லாமல் போயிருப்போம். அப்போ தினமும் நமக்கோசம் யார் பரிந்து பேசுகிறான்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறான்னு பார்க்கணும் நம்ம. அப்போ நம்மளோட சுபாவ மாற்றத்துக்கு வந்து 4வது விஷயம் பார்க்குறப்ப வந்து 5வது விஷயம் பரிந்து பேசுதல் பார்க்கணும் நம்ம. 1வது விஷயம் பார்க்குறப்ப வாக்கு தத்தங்கள், தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்கள் நம்ம எதளவுக்கு பற்றி கொண்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நிலை கொண்டு இருக்கிறோம் நம்மளோட சுபாவம் மாற்றத்துக்குன்னு. 2வது பார்க்குறப்ப பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவியை வாங்கி நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளோட இருக்கிற பொல்லாத ஆவிகள் நம்ம வெளியேந்து பொல்லாத ஆவின்னு பார்க்குறப்ப வந்து சொல்லணும்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவி வந்து நாளுக்கு நாள் விருத்தி அடையணும் அப்படின்னா நம்ம 2 காரியத்தை விடணுமா. ஒன்று வந்து சுயநலத்தின் ஆவி, 2வது உலகத்தின் ஆவி. இந்த 2 ஆவி இல்லை அப்படின்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவி வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமா. 3வது பார்க்குறப்ப வந்து தேவனுடைய தெய்வீக வார்த்தைகள், தேவனுடைய தெய்வீக வார்த்தைகளை வந்து நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள சுபாவ மாற்றங்கள் வெளிப்படும். 4வது சோதனைகள், நம்ம நிதானிச்சு பார்க்கணும் எதன் அடிப்படையில் இந்த சோதனை எனக்கு வந்துட்டு இருக்குதுன்னு. 5வது பரிந்து பேசுதல், நமக்கோசம் பரிந்து பேசு இருக்குதுக்கோசரம் நம்மளோட இஷ்டத்தின்படி வாழ்ந்துடக்கூடாது. நம்ம சுய இஷ்டத்தின்படி வாழ்ந்து கிறிஸ்து எனக்கோசம் பரிந்து பேசுவார் அப்படின்னா கண்டிப்பாலும் தப்பு செய்கிறவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதான் சங்கீதம் தாவீது சொல்கிறப்ப வந்து பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு, நான் பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. எத்தனையோ முறை தாவி தப்பு செஞ்சிருக்காரு, அந்த தப்புக்கெல்லாம் தண்டனை வந்திருக்குது, அந்த தண்டனையும் வாங்கியிருக்கிறாரு. ஆனால் ஒரு தப்புக்கு தாவீது தண்டனையே வரலையாம் ரொம்ப காலமாக. அப்போ என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பயமாக இருக்குது, என்ன காரணம்னா நீங்கள் மன்னிக்க மாட்டீங்க, உங்களோட நீதி தானே வெளிப்படும், நீங்கள் தண்டிச்சு தானே வந்து அன்பு காட்டுவீங்க, இன்னும் தண்டனை கடந்து வராமே இருக்குது அப்படின்றப்ப தண்டனை கடந்து வருது அவங்க மகன் மூலியமா. தன்னுடைய மகன் வந்து தன்னுடைய மகளையே, தன்னுடைய மகனும் தன்னுடைய மனைவியே பத்சேபா செஞ்ச காரியத்தில் வந்து தாவீதுக்கு தண்டனை அப்போதான் வருது. அப்போதான் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி தான் சொன்னார் பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்புன்னு ஜெபிச்ச தாவீதுக்கு இப்போதான் தெரியுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம செய்யக்கூடிய தவறுக்கு தண்டனை வரல அப்படின்னா நாம் தேவனுடைய பார்வையில் இல்லை. நம்ம செய்யக்கூடிய தண்டனையை நம்ம பாவ மன்னிப்பு கொடுக்குறோம், ஜெபிக்கிறப்ப உணர்வு இல்லாமல் ஜெபிச்சா எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன கேட்கறன்னு நமக்கு தெரியணும். அப்புறம் என்னோட ஜபங்களில் வந்து நான் செஞ்ச தவறுக்கு தண்டனையே வரல, அர்ப்பணிப்பு வாழ்க்கை ஆரம்பித்து இன்ன வரைக்கும் ஆகிருக்குது, ஆனால் இன்ன வரைக்கும் தண்டனையே வரல அப்படின்னா நான் தேவனுடைய பார்வையில் நிற்கலை. ஏன்னா யோபு நின்னாரு, தேவன் தண்டிச்சாரு, இயேசு நின்னாரு, தேவன் தண்டிச்சாரு. இயேசு நிமித்தம் சுத்திக்கிறவங்களுக்கு தண்டனை, ஆனால் இயேசுக்கு தான் புடமிடுதல் நடந்துச்சு, மகிமைக்குள்ளே பிரவேசிச்சாரு. அப்போ நம்ம வந்து இந்த பரிந்து பேசுகிறார் அப்படின்ற விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கோசம் கிறிஸ்துவோடைய புண்ணியம் பேசும் அப்படின்னா அது தவறு. அது அடுத்தது ஜபம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறப்ப வந்து நம்ம கொடுக்கப்பட்ட சிலாக்கியம். ஏன்னா இந்த ஜெபத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம ஜெபத்தில் தான் போய் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா, நம்ம வாக்குத்தத்தம் சுதந்திரிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா ஜெபம் தேவை. பரிசுத்த பெற்றுக்கொள்ளனா நமக்கு ஜெபம் தேவை. தேவனோட வார்த்தையை படித்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஜெபம் தேவை. நமக்குள்ள சோதனையை நம்ம கடந்து போகணும் அப்படின்னா, சோதனை மத்தியில் நம்ம நிற்கணும் அப்படின்னா ஜெபம் தேவை. நமக்கு பரிந்து பேசல் வேணும் அப்படின்னா நமக்கு ஜெபம் தேவை. அப்போ ஜெபம் பார்க்குறப்ப வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்முடைய சுபாவ மாற்றத்துக்கு அந்த எபேசியர் 2:1 உயிர்ப்பித்தார் என்கின்ற இந்த வார்த்தை நமக்குள் நிறைவேறத்துக்கு என்ன தேவைன்னா ஜெபம் தேவை. ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய ஜெபம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது. கடைசியாக பார்க்குறப்ப தீர்க்க தரிசனம். இப்போ பார்த்தோம், நம்ம ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம். வாக்கு தத்தங்கள் பார்த்தோம், 2வது பரிசுத்தாய் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை பார்த்தோம், சோதனை பார்த்தோம், பரிந்து பேசல் பார்த்தோம், 3வது ஜெபம் பார்த்தோம். இவையெல்லாம் வந்து நம்மளோட சுபாவ மாற்றத்துன்னு சொல்லிட்டா, அந்த சுபாவ மாற்றத்தை நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக கொண்டு வரணும். இன்னும் இப்போ 5000 வருஷம் இருக்குதுங்க, இன்னும் 4000 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கிறிஸ்து பூமியில் ராஜ்யம் வர வந்து 1874 வந்துட்டாரு. மொத்தம் 2874 வருஷம்தான். நமக்கு இஸ்ரேலை பார்க்குறோம், சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். அங்கே நடைபெற காரியங்கள்லாம் பார்க்குறப்ப வந்து தீர்க்கதரிசனம் நிறைவேறத்துக்கு உண்டான காரியங்கள் நம்ம சீக்கிரமாக இருக்கிறோம். அப்போ சுபாவ மாற்றங்கள் நமக்கு என்னன்னா சீக்கிரம் கொண்டு வரணும். அதுக்கு என்ன தேவைன்னா தீர்க்க தரிசனத்தை சரியாக நம்ம புரிஞ்சிக்கணும். ஏன்னா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, அவர் அத்திமரத்தை பார்க்க சொல்றாரு, யோனா பார்க்க சொல்றாரு, அவர் தீர்க்க தரிசனம் பேசுறாரு. அப்புறம் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்தருடைய மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமண்டாரு. அப்போ நம்மளுடைய மரணம் அருமை அப்படின்னு தேவன் சொல்லணும் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசன வாசனம் எனக்குள் நிறைவேறுதா? ஏன்னா தேவன் சொல்றாரு, இயேசு பார்த்து இதோ என்னுடைய நேசகுமாரன்றாரு. அப்போ நம்மளை பார்த்து ஒரு நேசகுமார்னு சொல்லணும் அப்படின்னா அந்த தீர்க்க தரிசன வசனத்தை நிறைவேற்றணும். நான் தேவனோட பார்வையில் அருமையாக இருக்கிறேனா? அப்போ நம்மளோட சுபாவ மாற்றத்துக்குன்னு தேவன் காண்பித்த, அதாவது எபேசியர் மீண்டும் வாசிக்கலாம். எபேசியர் 2:1 நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமா, இப்ப முதலாவது ஸ்டெப் என்னன்னு பார்க்கறப்ப வந்து உயிர்ப்பித்தார். அப்படி பார்க்கறப்ப வந்து நம்மளுடைய ஜெனிப்பித்தல் முதல் மரணம் வரைக்கும் இப்ப நடந்த இந்த 5-6 காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த காரியங்களை கொண்டு நமக்குள்ள சுபாவ மாற்றங்கள் கடந்து வந்துச்சு அப்படின்னா இந்த முதலாவது வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு அப்படின்னா 2வது வசனம் 2 கொரிந்தியர் 4:14 கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப முதலாவது காரியம் நமக்குள் நடந்து முடிஞ்சு அப்படின்னா 2வது காரியம் தேவன் அவர் பக்கத்துல இருந்து செய்வார். முதலாவது பாட்டு யார் பக்கத்துல இருக்குது அப்படின்னா நம்மை சார்ந்தே காணப்படுது. நாம் தேவன் காண்பித்த சில வழிகள் நம்ம பார்த்தோம். இதை காட்டி இன்னும் அதிகமான வழிகள் உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதுவும் தனிப்பட்ட முறையில் இது தியானிங்க. ஆனால் நம்ம வந்து இந்த உயிர்த்ததில் பங்கடையணும் அப்படின்னா தேவன் வகுத்து 2 வழி. ஒன்று உயிர்ப்பித்தார், ஒன்று இயேசு கொண்டு எழுப்புவார். உயிர்ப்பித்தார் என்கிற காரியத்தை நம்ம செஞ்சு முடிக்கிறப்ப தேவன் அவர் பக்கத்திலிருந்து செய்து முடிப்பார். இறுதியாக ஒரு வசனம் வாசித்து இந்த பாடத்தை நிறைவேற்றி கொண்டு வரலாம். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமா உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருந்து அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே போஸ்டர் பார்க்குறப்ப வந்து அவருக்கு முன்பாக நான் பரிசுத்தமுள்ள காணப்படணும், குற்றமில்லாத காணப்படணும். தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாடி தம்முடைய குமாரன் மூலியமாக திருச்சபையை வந்து முன்குறித்து இருக்கின்ற காரியத்துக்கு நாம் அனைவரும் பங்கு பெற தேவன் தான் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். இப்படியாப்பட்ட வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நன்றியை எடுத்துக்கொள்கிறேன். மற்றும் இந்த வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கு கூட என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.